அடடா! நேத்து தான் ஒரு T20 மேட்ச் முடிஞ்சது. அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு மேட்சா? அப்படி அதில என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜிம்பாப்வே வார்சஸ் இந்தியா 3rd T20 மேட்ச் ஹரேரே கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்தது. பட் அதில் என்னென்னலாம் நடந்ததுன்னா, டாஸை வின் பண்ணது யார்? வழக்கம் போல் ஸ்ரீகாந்த் ராசா தான் பவுல் பர்சன்ட்டார். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது வைபவ் சூரியவன்சி என்ன மாதிரி ஒரு கலக்காலஜிக் பேட்டிங் இன்றைக்கி ஆடினாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வழக்கம் போல் காவா கொடுத்துட்டாரு நம்ம அபிஷேக் சர்மா. ஓப்பனர்ஸ் ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுத்தாதான் பின்னாடி வர மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஆல்ரவுண்டருக்கு நல்லா பொருந்தும். பட் இன்றைக்கும் அபிஷேக் சர்மா அவுட் ஆகி போய் திரும்பி போயிட்டார். பட் வைபவ் சூரியவன்சி அண்டு இஷான் கிஷான் 2 பேரும் ஒரு அருமையான ஸ்டெடி ஸ்டார்ட்டு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் என்னடானா வைபவ் சூரியவன்சி போட்டு பொலவலன்னு பொழந்தாலும் நான் நேற்றுக்கு தான் ஒரு 80 ரன் அடித்தேன், இன்றைக்கி நான் அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இஷான் கிஷான் இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தார். பட் ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுத்தோம்னா அவுட்டுமாவே வெளியே திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி ஆல்ரெடி அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தார். பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனே அப்படிங்கிறதுக்கு பேர் போன மாதிரியும் இங்கே வைபவ் சூரியவன்சி போட்டு ஒலன்னு பொழந்துட்டாப்புலேன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு அடி. அதாவது எல்லோரும் டிபுட்டான மேட்ச்சில் ஜிம்பாப்வே சீரீஸில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி ஜிம்பாப்வே சீரீஸில் ஆடி ஃபஸ்ட்டு மேட்ச் என்னடானா ஒரு 50 அடித்தாப்புல. செகண்ட் மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி 920 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகி போய் வெளியே திரும்பிட்டார். ஸோ இன்றைக்கி மேட்ச் குரூசியலாக போச்சு. அதில் வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி 18 பால்ஸ் 50 அடிச்சிருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு. அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலான அந்த ஸ்டைலை பண்ணிட்டு கிளம்புனாப்புல. ஸோ அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் கிளம்ப வேண்டாம், நான் மீண்டும் ஒரு செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணுவேன் 50 above அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கேப்டன் சுரேஷ் ஐயர் கூட சேர்ந்து ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போட்டாப்புல. அதை யாருமே எதிர்பார்க்கல. அதாவது வைபவ் சூரியவன்சி ஸ்டெடி செட்டிலர் வந்தார், அடிப்பார், அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பார் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி டீசெண்டாக 6s அதிகமாக அடிக்காமல் 4s அடித்து ஒரு டீசெண்டான ஸ்கோரை இந்திய டீமு டார்கெட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற அவரோட மனசில் இருக்கும் போல். அதனால் ஏகப்பட்ட 8 போர்ஸ் அடிச்சிருக்காரு. வெறும் 4 6 அடிச்சிருக்காரு. ஸோ ஃபைனலி என்ன, வைபவ் சூரியவன்சி அந்த மாதிரி ஆடி 81 ரன் அடிச்சிருக்காப்புல. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் கான் அவுட். ஸோ அந்த மாதிரி ஆடி இருக்காப்புல. வேறு மாதிரி என்ன மாதிரி அந்த மாதிரி போட்டு பொழந்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மாதிரி பையன் போட்டு பொழந்துட்டாப்புல. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சைடில் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், சுரேஷ் ஐயர் எல்லோரும் அவுட் ஆனாலும் வைபவ் சூரியவன்சி கடைசி வரைக்கும் நின்று ஆடுனதுனால அந்த ஸ்கோரு டீசெண்டான ஸ்கோர் என்னென்னா 20 ஓவர்ஸ்க்கு 192 ரன்ஸ் 5 விக்கெட் இழப்புக்கு. அதாவது வைபவ் சூரியவன்சி பாருங்கள் 49 பாலுக்கு 81 ரன்னும், இஷான் கிஷான் 26 பாலுக்கு 29 ரன்னும், பிரெட் ஈவன்ஸ் அவர் தான் 4 ஓவர் வீசி 41 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஜிம்பாப்வே சைடில் போட்டு. ஸோ ஃபைனலி ஜிம்பாப்வே நீடட் 193 ரன்ஸ் டு வின். இந்த இமாலயா டார்கெட்டு நேற்று என்னடானா 220 டார்கெட் செட் பண்ணுறாங்க, இன்றைக்கி என்னடானா 193. ஸோ 30 ரன் ஷார்ட்டு தான். பட் இதை எப்படியாவது நம்ம சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் வைஸில். இதுக்கப்புறம் தான் இந்த சேஸை அவங்க செஞ்சாங்களே இல்லையான்னு. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மீண்டும் டக் அவுட்டில் வெளியே போயிட்டாப்புல அந்த பிரையன் பென்னட். என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி மயங்க் யாதவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் அப்போல ஃபஸ்ட்டு பால்லே மயங்க் யாதவுக்கு மறுபடியும் ஒரு விக்கெட் கிடச்சிருக்குது. என்னாமல் ஒரு வரவேற்பு. அதாவது மயங்க் யாதவ் இந்த சீரியஸில் 2 மேட்ச்சு தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறமா யாஸ் தாகூர் மயங்க் யாதவ் அந்த மாதிரி ஸ்பீட் வீசினாலும் இவர் ராஜஸ்தானுக்காக விளாண்டுட்டு வராப்புல. இவர் அதுக்கு மேலே வீசுகிறாப்புல. இந்த மாதிரி ஒரு பேஸ் பவுலிங் அட்டாக் இந்தியன் டீமில் பார்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம். பட் அது நல்லா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாஸ் தாகூரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாப்புல. அவர் வீசின ஒரு டபுள் விக்கெட்டு இந்தி ஓவர். அடுத்து ஸ்ரீகாந்த் ராசையும் காட்டன் போல்ட்டை கேட்சை பிடிச்சி ஒரு அருமையான பவுலிங் அட்டாக்காக போட்டிருக்காப்புல. அதாவது பவுலிங் வீசுறதே பெருசு, பட் அது பவுலிங் வீசி அது காட்டன் போல்ட்டு கேட்ச் வரும்போது அதை கேட்சை பிடிச்சி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். அங்கே நிற்கிறதுங்க நம்ம யாஸ் தாகூர். என்ன மாதிரி ஒரு இப்போ இது சுரேஷ் ஐயர் எங்கேயோ இருந்ததுலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா என்னடா பேஸ் பவுலிங் அட்டாக்கு விக்கெட் விழுந்துட்டுருக்கு.
ஸ்பின்னுக்கு விழுகாதான் கொண்டு போட அந்த ரவி பிஷ்னோயை அப்படிங்கிற மாதிரி ரவி பிஷ்னோய் உள்ளே வந்தவனையுமே வரவேற்பு ஒரு விக்கெட்டு. என்னடா அது என்னடா நடக்குது? அது ஸ்டெம்பிங் அட்டாக், இசான் கிசான் பண்ண ஸ்டெம்பிங். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையாக பேசி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால தான் ரவி பிஷ்னோய் அந்த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனை சாயித் அப்ரோடி அந்த காலத்தில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரவி பிஷ்னோய் அந்த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறமா ஜிம்பாப்வே அந்த சேசிங் இருக்குமான்னு பார்த்தா ரியன் புருல் அவர் தான் அந்த மாதிரி அடிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாரு. கடைசியில் 6 பாலுக்கு 43 ரன்னுச்சு. பட் ஜிம்பாப்வேனால் அடிக்க முடியல. ஸோ ஃபைனலி இந்தியா வின் பை 35 ரன்ஸ். ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா வந்து இந்த சீரியஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஜிம்பாப்வேவை. அது ஹெட் கோச் அதாவது விவிஎஸ் லட்சுமணனால தான். இங்கே கம்பீர் இருந்தால் 1 மேட்ச் 2 மேட்சை தோற்றுருப்பார். ஸோ ஃபஸ்ட் T20 பொறுத்த மட்டும் வின் பை 7, செகண்ட் T20 பொறுத்த வரைக்கும் வின் பை 90 ரன்ஸ், தேர்ட் T20 பொறுத்த மட்டும் வின் பை 35 ரன்ஸ். டீம் இந்தியா வின் ஆல் 3 T20s டு கம்ப்ளீட் 3-0 ஒயிட் வாஷ். ஜிம்பாப்வேயை பொறுத்த மட்டும் தோத்துட்டாங்க. பட் சிரேசேருக்கு இதுக்கு மாபெரும் பற்றி. சிரேசேர் இந்த சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணுவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.